உலகமே உற்று நோக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய உலக பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வச்சிருக்க விஷயம்தான் ஈரான் போர். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த போர்ல உலக வல்லரசு நாடுகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல ஒன்னான பாகிஸ்தான் எப்படி அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தையோட மைய புள்ளியா மாறுச்சு அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா நமக்கு எழுந்திருக்கும். அப்படி என்ன பவர் பாகிஸ்தானுக்கு இருக்கு? போர் பதற்றம் உச்சத்துல இருக்கக்கூடிய நேரத்துல பாகிஸ்தான் எப்படி ரெண்டு பக்கமும் பேசி நிலைமையை சமாளிக்குது? விரிவாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். உலகளவுல விநியோகிக்கப்படக்கூடிய எண்ணெய் பொருட்கள்ல சுமார் 20% ஹார்முஸ் நீரிணை வழியா தான் கொண்டு செல்லப்படுது. இதுல ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டா அது உலகம் முழுவதும் பெட்ரோல் விலை, பொருளாதாரம் மற்றும் அரசியல் நிலைத்தன்மையை பாதிக்கும். அதனால அமெரிக்காவும் ஈரானும் அடிச்சுக்கிட்டா அது சும்மா அந்த மத்திய கிழக்கு பிராந்திய பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி உலகளாவிய ஒரு மோசமான சூழலை, ஒரு கவலையை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுலயும் குறிப்பா பாகிஸ்தானுக்கு. ஏன்னா பாகிஸ்தான் ஈரான் நாட்டோட எல்லையை பகிர்ந்துக்குது. 909 கிலோமீட்டர் நீளமுள்ள சர்வதேச எல்லை. ஈரானுடைய சிஸ்டான் பலுச்சிஸ்தான் மாகாணத்தையும் பாகிஸ்தானுடைய பலுச்சிஸ்தான் மாகாணத்தையும் இந்த எல்லை பகுதி பிரிக்குது. சட்டவிரோத கடத்தலை தடுக்க 700 கிலோமீட்டர் தொலைவுக்கு 3 அடி அளவு தடிமனான 10 அடி உயர கான்கிரீட் சுவருடன் கூடிய தடுப்பு வேலிகள் அங்கு அமைக்கப்பட்டு வருது. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானோட ஒரு கசப்பான சூழல் இருக்கு. இந்த ரெண்டு நாடுகளும் பாகிஸ்தானுடைய அண்டை நாடுகள். போதாததுக்கு பாகிஸ்தானுக்குள்ளேயே உள்நாட்டு கிளர்ச்சிகள் அடிக்கடி வெடிக்கும். அதையும் சமாளிக்கணும் பாகிஸ்தான் அரசு. இப்படிப்பட்ட சூழல்ல போர் வெடிச்சு பரவுனா அது எல்லையில இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு தான் மிகப்பெரிய தலைவலி. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமும் இருக்கு. அதாவது பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்கு. அதாவது 2025 செப்டம்பர் 17 ஒரு முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அதன்படி சவுதி மேலேயோ பாகிஸ்தான் மேலேயோ ஏதாச்சும் ஒரு நாடு ஆக்கிரமிப்பு பண்ணா இல்ல தாக்குதல் நடத்தினா அது ரெண்டு நாடுகளையுமே தாக்குனதுக்கு சமம். நீங்க பாகிஸ்தான் அடிச்சா உடனே சவுதி ஓடி வரும், சவுதி அடிச்சா பாகிஸ்தான் உடனே ஓடி வரணும். அதுதான் ஒப்பந்தம். ஆக ஒருவேளை ஈரான் மற்றும் சவுதிக்கு இடையிலான மோதல் அதிகரிச்சா அந்த ஒப்பந்தத்தின்படி சவுதிக்கு உதவுறதுக்காக பாகிஸ்தானும் போருக்குள்ள நுழையிற மாதிரி ஆகிடும். ஏன்னா அமெரிக்காவுக்கு உதவுறதா ஈரான் சவுதியில இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களை எல்லாம் கண்ணா பின்னான்னு தாக்குச்சு. சவுதிக்கு ஒண்ணுனா பாகிஸ்தான் வந்து நிக்கணும். அப்ப பாகிஸ்தானும் போருக்குள்ள வர்ற மாதிரி தான். இதுதான் பிரச்சனை. இவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் பாகிஸ்தான் தன்னை ஒரு மத்தியஸ்தரா நிலைநிறுத்தி இருக்கு. காரணம், அது எல்லா தரப்போடையும் ஒரு சுமூகமான உறவை வச்சிருக்கு. நாமளே பார்த்திருப்போம். இப்படி அடுத்த நாட்டுக்குள்ள அத்துமீறி நுழையிறது, அந்த நாட்டு தலைவர்களை கைது செய்யறது, படுகொலை செய்யறது, பள்ளிக்கூடங்கள் மேல தாக்குதல் நடத்துறது, வரின்னு தன்னை எதிர்த்து கேள்வி கேட்ட நாடுகள் எல்லாரு மேலேயுமே வரிய போடுறது, நல்ல நண்பர்களை கூட பகச்சுக்கிறது, இப்படிப்பட்ட சமாதானமான சாந்தமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம அமைதிப்புறா ட்ரம்ப்புக்கு கட்டாயம் நோபல் பரிசு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்னவர் தான் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபும் அவங்க ராணுவ தளபதி அசீம் முனீரும். அதுவும் அசீம் முனீர்லாம் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு விவகாரங்கள்ல ஒத்துழைப்பு கொடுத்து ட்ரம்போட ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்திக்கிட்டாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் ஈரான் மீதான தாக்குதல்களை அவங்க கண்டிச்சதையும் நம்ம பாராட்டணும். அதே மாதிரி சவுதிக்கு எதிராக ஈரான் எடுத்த நடவடிக்கைகளையும் பாகிஸ்தான் விமர்சிச்சது. இந்த ஈரான் விவகாரத்துல இப்படி சமநிலையான அணுகுமுறையை கடைபிடிச்சதால பாகிஸ்தான் மேல ஒரு நம்பகத்தன்மை உருவாச்சு. இன்னொரு விஷயம், பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையில நீண்ட கால நட்பு இருக்கு. ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட விவகாரங்கள்ல பல தசாப்தங்களா இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு செயல்படுறாங்க. கலாச்சார மற்றும் மத ரீதியாவும் பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஈரான் உலகத்திலேயே ஷியா முஸ்லிம்கள் பெரும்பான்மையா வசிக்கக்கூடிய நாடு. 90-95% மக்கள் ஷியா பிரிவை சேர்ந்தவங்க. அதே மாதிரி பாகிஸ்தான்லயும் கணிசமான அளவுல ஷியா முஸ்லிம்கள் இருக்காங்க. இருந்தாலும் பாகிஸ்தானுடைய இந்த மத்தியஸ்த முயற்சிக்கு சில எல்லைகள் இருக்கு. ஒரு மத்தியஸ்தரா பேச்சுவார்த்தைக்கு மட்டும்தான் அவங்க வழிவகை செய்ய முடியுமே தவிர ரெண்டு தரப்பும் எடுக்கக்கூடிய முடிவுகளை இவங்களால கட்டுப்படுத்த முடியாது. அதாவது ரெண்டு தரப்பையும் அந்த பேச்சுவார்த்தை மேடைக்கு வரவழைக்க முடியும். ஆனா நீங்க இதுல ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் அப்படின்னோ
இல்ல இந்த ஒப்பந்தத்தை போட்டே ஆகணும் அப்படின்னும் கட்டாயப்படுத்த முடியாது. எல்லா நாடுகளாலையும் ஓரளவுக்கு நம்பப்படக்கூடிய இல்ல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நாடா இருக்கிறதால பாகிஸ்தான் உலக வல்லரசு நாடுகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி இந்த ஈரான் போர் விவகாரத்துல முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், பாகிஸ்தானை பொறுத்தவரை ஒப்பந்தம் நிறைவேறுது இல்ல அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனா உலகமே இப்ப பாகிஸ்தானை உற்று நோக்குதா? அதுவே மிகப்பெரிய வெற்றி பாகிஸ்தானுக்கு. ஆக பாகிஸ்தான் தனக்கு தேவையான லாபத்தை எடுத்துக்கிச்சு. இப்ப ஒரு நாடு சர்வதேச அளவுல மிகப்பெரிய உச்சி மாநாட்டை நடத்தினா அதுக்கு எந்த அளவுக்கு பெருமையோ அதே அளவு பேரும் புகழும் இப்ப பாகிஸ்தானுக்கு கிடைச்சிடும். இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டா ஒரு எதிர்மறையான பிம்பம் தான் முன்னாடி வைக்கப்படும். முக்கியமா பாதுகாப்பு பிரச்சனைகள், இந்த மாதிரியான விவகாரங்கள், பயங்கரவாத அச்சுறுத்தல்கள், அரசியல் குழப்பங்கள், பொருளாதார நெருக்கடிகள், இதெல்லாம் உலக அளவில் பேசப்படும் பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டாலே. ஆனா திடீர்னு பாகிஸ்தான் அப்படிங்கிற பேரு அமைதி பேச்சுவார்த்தையோட இணைச்சு பேசப்படுது. பாகிஸ்தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னோட பிம்பத்தை மாற்ற முயற்சி செஞ்சிருக்கு. இன்னொன்னு, அமெரிக்காவுடனான உறவை, குறிப்பா ட்ரம்ப் தரப்போட இருந்த நெருக்கத்தை இதை இன்னும் வலுப்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஈரான் பக்கமும் சாயாம அதே சமயம் சவுதி அரேபியாவும் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லி இருக்கிறது ஒரு பேலன்சிங் ஆக்ட், சமநிலைப்படுத்தும் செயல். அதனால வளைகுடா நாடுகள் மூலமா பாகிஸ்தான் பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியா நிறைய லாபங்களை அனுபவிக்க முடியும். பொருளாதாரத்தில் தள்ளாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பு. உள்நாட்டு அரசியல்லையும் இது பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு உதவி இருக்கு. உலக அரங்குல தங்களுக்கு கிடைச்ச முக்கியத்துவத்தை வச்சு எதிர்க்கட்சிகளோட அழுத்தத்தை பாகிஸ்தான் அரசு குறைச்சிருக்கு. பொருளாதார பிரச்சனைகள், நிர்வாக சிக்கல்கள்ல இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி மக்கள்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிருச்சு பாகிஸ்தான் அரசு. ஆனா பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு மெல்லிசான கைத்து மேல நடக்கிற மாதிரி. எல்லா பக்கமும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு அந்த அரசு நினைக்குது. இது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம், வளைகுடா நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நெருக்கம் அதிகரிக்க பாகிஸ்தானுக்கு சிக்கல். ஏன்னா இஸ்ரேலை இன்னும் பாகிஸ்தான் ஒரு நாடாவே அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிக்கல? முதல் விஷயம், பாலஸ்தீனம். பாகிஸ்தான் ஆரம்பத்திலிருந்தே பாலஸ்தீன மக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. அவங்களுக்குன்னு ஒரு தனி நாடு கிடைக்காத வரைக்கும் நாங்க இஸ்ரேலை ஒரு நாடா மதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு. இன்னொன்னு, ஜின்னாவுடைய கொள்கை. பாகிஸ்தானை உருவாக்கின முகமது அலி ஜின்னா அப்பவே இதை தெளிவா சொல்லிட்டாரு. பாலஸ்தீன மண்ணில் இஸ்ரேலை கொண்டு வந்து திணிக்கிறது தப்பு அப்படின்னு. அன்னைக்கு அவர் போட்ட விதை தான் இன்னைக்கும் அந்த நாட்டோட கொள்கையா இருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம், நீங்க பாகிஸ்தான் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதுல தெளிவா எழுதியிருக்கும், இந்த பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க இஸ்ரேலை தவிர உலகத்துல எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், அதாவது இஸ்ரேலுக்கு மட்டும் போக முடியாது அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்க இஸ்ரேலை ஒரு தனி நாடா அங்கீகரிக்கிறதுக்கு தயாரா இல்லை. பாகிஸ்தான்ல இருக்கிற மக்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி, இஸ்ரேல் கூட உறவு வச்சுக்கிறத சுத்தமா விரும்பல. அங்க இருக்கிற எந்த அரசாங்கமாவது இஸ்ரேல் பக்கம் தலை வச்சு படுத்தா கூட அந்த நாட்டுக்குள்ள பெரிய பெரிய போராட்டங்கள் வெடிச்சிடும். அதனாலேயே அரசாங்கம் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கு. ஆனா எது எப்படினாலும் அமெரிக்காவும் ஈரானும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாத நாடுகள். இந்த ரெண்டு பெரிய தலைகளையுமே ஒரே மேடையில உட்கார வச்சதே பாகிஸ்தானுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம். பாகிஸ்தான் தன்னோட ராஜதந்திர திறமையை நிரூபிச்சிருக்கு. இது அவங்களுக்கான ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.